பாட்டாளி சொந்தங்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படும் டாக்டர் ராமதாஸ் தனது 40 ஆண்டுகால அரசியல் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பதாகவும் தான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் பகிரங்கமாகவும் அறிவித்திருக்கிறார். ராமதாஸ் தனது 88 வயதில் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருப்பதன் மூலமாக இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன், கட்சியின் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் தலையிடவும் மாட்டேன், இனி முழுவும் பாமகவின் அத்தனை அரசியல் விஷயங்களையும் அன்புமணி ராமதாஸே பார்த்துக் கொள்வார், தன்னை யாரும் நேரில் காண வரவேண்டாம் என்பதாகவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருப்பது பாட்டாளி சொந்தங்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டிவனத்தில் ஒரு சிறிய கிராமத்தை அமைத்து மிக குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளித்து இதன் மூலமாக பொது வாழ்வை துவங்கிய டாக்டர் ராமதாஸ் நோயாளிகளிடம் மருத்துவ கட்டணத்தை கூட பெரிய அளவில் வாங்காமல் ஒரு உண்டியல் ஒன்றை சிறிய அளவில் வைத்துவிட்டு அதில் உங்கள் விருப்பமான தொகையை செலுத்திவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி தன்னிடம் வந்து சிகிச்சை பெறும் வருபவர்களுக்கு தானே தேநீர் வாங்கி கொடுத்து சிகிச்சை அளித்து அனுப்பிய ஒரு பின்னணியை கொண்ட தலைவராக வலம் வந்தவர் என்பதை யாரும் மறக்க முடியாது. வன்னிய சமூக மக்களின் உரிமை பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் அடிப்படையில் வன்னிய சங்க பொறுப்பை ஏற்று டாக்டர் ராமதாஸ் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை துவங்கினார். தமிழக அரசியலில் இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பின்னாளில் உருவெடுத்தது என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. தேர்தல் வெற்றிகளை தாண்டி சமூக மாற்றங்களின் நோக்கமாக கொண்ட இயக்கமாக டாக்டர் ராமதாஸ் தனது அரசியல் பயணத்தை துவங்கினார். ஆரம்ப காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கான குரல் கொடுத்தும் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்தியவர் என்பதையும் யாரும் மறக்க முடியாது. வட மாவட்டங்களில் தன்னின் ஆளுமை அரசியலின் மூலமாக தென் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் டாக்டர் ராமதாஸின் பார்வையின் பக்கம் திரும்பிய வரலாறுகள் 1990 ஆண்டுகளில் நடைபெற்ற அரசியல் விசுரூபங்களை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்துவிட முடியாது. ஏழை எளிய சாமானிய பாட்டாளி மற்றும் தலித் மக்களின் குடிதாங்கி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட தலைவராக வலம் வந்ததற்கு பல சம்பவங்கள் இருக்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு. அவற்றில் ஒன்று சுவையான சில பதிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். குடிதாங்கி என்ற ஊரில் தலித் ஒருவர் இறந்துவிட்டார். தலித்தின் உடல் வன்னியர் வாழும் கிராமத்தின் வழியாக எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் ஒரு தலித் சடலம் வன்னியர்கள் இருக்கும் பகுதியில் செல்வதை வன்னிய மக்கள் அன்றைய காலகட்டத்தில் விரும்பவில்லை, அதை அனுமதிக்கவும் இல்லை. பிரச்சனை பெரிதாகி கலவரம் போன்ற நிலை ஏற்பட்ட நிலையில் இந்த விவகாரம் டாக்டர் ராமதாஸின் காதுக்கு வந்தவுடனே உடனடியாய் சம்பவ இடத்திற்கு வந்த டாக்டர் ராமதாஸ் அந்த கிராமத்தில் சென்று மக்கள் இருதரப்பு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைகள் ஒன்றும் உடன்பட்டதாக தெரியவில்லை. வன்னிய மக்களின் எதிர்ப்பையும் தலித் சமூகத்தை சார்ந்த இறந்தவரின் சடலத்தை தானே எடுத்துக்கொண்டு வன்னிய கிராமத்தின் வழியாக கொண்டு சென்று இறுதி சடங்குகளை முறைப்படி செய்து வைத்து அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டுக்கு நாயகனாய் விளங்கினார் டாக்டர் ராமதாஸ். இந்த சம்பவத்தை கண்டு நிகழ்ந்து அன்றைய காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் டாக்டர் ராமதாஸை வெகுவாக பாராட்டி குடிதாங்கிக் கொண்டான் என்று பட்டமும் வழங்கி அவரோடு ஒரு நட்பு உறவை வளர்த்ததும் ஆரம்ப காலகட்டங்களில் டாக்டர் ராமதாஸின் அரசியல் பயணத்தின் உற்ற தோழனாகவும் தோழமையின் அரசியல் பயண பார்வைகளின் பதிவுகளாக அவரின் கரம் பிடித்து வளர்ந்து வந்ததில் திருமாவளவனின் பங்களிப்பையும் மறந்துவிட முடியாது. ஆரம்ப காலத்தில் டாக்டர் ராமதாஸின் அரசியல் பயணத்தில் ஆலோசனைகளையும் அவருடைய அரசியல் அனுபவத்தின் நிழல்களிலே பாத பதிவுகளாக வைத்து தன் பயணத்தை திருமாவளவன் போன்றவர்கள் ஆரம்ப காலத்தில் துவங்கியதையும் அன்றைய அரசியல் தளத்தில் இருந்தவர்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. சமூக போராளியாக தொடங்கி வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம், மதுவிலக்கு கொள்கை, தமிழ்மொழி உரிமை என பல தளங்களில் தடம் பிடித்த டாக்டர் ராமதாஸ் அரசியல் ஓய்வு என்ற அறிவிப்பு பாமக தொண்டர்களிடையும் தமிழக அரசியல் களத்தையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் மூத்த அரசியல் தலைவருமான டாக்டர் ராமதாஸ் தனது 88வது பிறந்த நாளை முன்னிட்டு தீவிர அரசியலிருந்து முழுமையாக ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கும் செய்தி வட மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழகத்தின் முக்கிய அரசியல் ஆளுமைய தலைவர்களின் மத்தியிலும் வன்னிய சமூக மக்களின் மத்தியிலும் பாட்டாளி சொந்தங்களின் நினைவுகளிலும் பெரும் நீங்கா நினைவலைகளாய் பயணிக்கிறது என்பதை மறுக்க முடியாது.